இருக்கின்றது இசோரியா என்ற நகரத்திலே. மொரோக்கோவில் இருக்கின்ற இசோரியா நகரத்தின் கடற்கரை ஓரத்திலே நான் இருக்கின்றேன். ஆப்பிரிக்க கண்டத்திலே அதிகூடிய காற்று வீசக்கூடிய ஒரு நகரமாக இசோரியா பெயரிடப்பட்டிருக்கிறது. அதிகூடிய காற்று வீசக்கூடிய கடற்கரை அல்லது முழு சிட்டி நகரமுமே காற்று வீசக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இசோரியா. இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த என்னுடைய உடுப்புகளை பார்க்கலாம். எவ்வளவு வேகமாக காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. பொதுவாக இவ்வாறான பலத்த காற்று குறைவு இருந்தாலும் இந்த இடம் மிக பெரும் காற்று வீசுவதற்காக பெயரிடப்பட்ட ஒரு நகரம் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட்டாக வேண்டும். இசோரியா என்பது மிகவும் அமைதியான ஒரு நகரம். மொரோக்கோவிலே அமைந்திருக்கின்ற அழகான ரம்மியமான ஒரு கிராமிய சூழலோடு கூடிய ஒரு நகரமாகும். சுற்றுலா வருபவர்கள் இங்கும் வந்து ஓரிரு நாட்கள் செலவழித்து செல்லும் காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாகவே இங்கே காலநிலை சூடாக காணப்பட்டாலும் வீசுகின்ற இந்த காற்று நெஞ்சை தொட்டு செல்வதால் அந்த சூட்டின் சூடு அந்த காற்று தனித்து செல்லும் காட்சிகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். மொரோக்கோவினுடைய இசோரியாவின் கடற்கரை ஓரத்திலே மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இங்கே மீன்கள் விற்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடற்சிப்பி போன்ற அந்த கடல் உணவுகள் ஃப்ரெஷ்ஷாக சமைக்காமல் தேசிக்காயினுடைய புளியிலே ஊற்றி சாப்பிடுவார்கள். எனக்கு அது விருப்பமில்லை, அதனால் நான் அதை ட்ரை பண்ணவில்லை. அப்படியான கடைகளைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம். நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி இசோரியாவிலே மீன்கள் விற்கப்படுகின்ற காட்சி. மீன்கள் மட்டுமல்ல, ஏனைய கடல் உணவுகளும் இங்கே விற்கப்படுகின்றன. உண்மையிலே சொல்லப்போனால் பெயர் தெரியாத பல மீன் வகைகள் அல்லது கடல் உயிரினங்கள் இங்கே விற்கப்படுவதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான முட்களை கொண்ட ஒரு வகையான கடல் உணவு. இவைகளை பச்சையாகவே சாப்பிடுவார்கள். பலரும் விரும்பி சாப்பிடுவதை நாங்கள் கண்டோம். எலுமிச்சம்பழச்சாறை ஊற்றி இவற்றை வெறுமனே சமைக்காமல் சாப்பிடும் காட்சிகளையும் கண்டோம். இது சுற்றுலா பயணிகளை கவருகின்ற ஒரு பிரதேசமாகும். இசோரியாவிலே காற்றுகளுக்கு மத்தியிலே தொட்டு செல்லும் இந்த காட்சிகளைத்தான் நாங்களும் நீங்களும் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். வகை வகையான மீன்களை பாருங்கள். இசோரியாவை பொறுத்தமட்டிலே இந்த கடற்கரையோரத்தின் மறுபக்கத்திலே சிறிய சிட்டி அமைந்திருக்கிறது. அந்த சிட்டியிலே மீன்களுக்கு பேர் போன கடைகளும் இருக்கிறது. நாங்கள் காட்டுகின்ற அல்லது விரும்புகின்ற மீன்களை விலை கொடுத்து வாங்கி உடனடியாக அதை கிரில் பண்ணி அல்லது சமைத்து தருகின்ற இடங்களும் இசோரியாவிலே இருக்கிறது. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இந்த பக்கத்தின் மறுபுறத்திலே இருக்கிறது. இது கோட்டை. இது இந்த கடற்கரை ஓரத்திலே இப்படியான இடத்திலே இந்த ஊரைச் சேர்ந்த வாலிபர்கள் வந்து குளித்து உல்லாசமாக இப்படி நீந்தி செல்லும் காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். கடற்கரை ஓரத்தில் விற்கப்படுகின்ற இந்த கடலை விற்கிற வியாபாரிகள் இருக்கும். இது 2 திர்ஹம் இவர்கள் அகப்படுவார்கள். 2 திர்ஹத்துக்கு ஒரு சுருள் கடலை தரப்படுகிறது. இதோ இருக்கிறது. மொரோக்கோவின் இசோரியா என்ற நகரத்தின் மதீனா என்று அழைக்கப்படுகின்ற பகுதி தான் இது. இந்த மதீனாவுக்குள் செல்கின்ற நுழைவாயில்களிலே இப்படியான கடைகள், விரிப்பு கடைகள், காப்பட் கடைகள், இப்படி பல கடைகள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் சில வேளைகளிலே காணுகின்ற பொருட்களாக இருந்தாலும், எங்களது நாடுகளிலே நாங்கள் வாங்குகின்ற பொருட்களாக கூட இருந்தாலும், இங்கே விற்கப்படுகின்ற பொருட்கள் இன்னும் மெருகூட்டப்பட்டு பேக்குகள், இப்படி தொப்பி, உடுப்புகளாக இருந்தாலும் அவைகள் மிகவுமே மெருகூட்டப்பட்டு விற்கப்படுகின்ற காட்சிகளை இங்கே நாங்கள் காணலாம். இது மதீனாவினுடைய உட்பகுதி. இந்த பகுதியினூடாக நாங்கள் உள்ளே நுழைந்து சென்றால் மேலும் பல கடைகளை காணலாம். இந்த குட்டி தெருக்களின் ஓரமாக இப்படி ஃபிஷ் பர்கர் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது.
இது மிகவுமே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இசோரியாவை பொறுத்த மட்டிலே பலர் இந்த சின்ன குட்டி கடையிலே பலர் வேலை செய்கிறார்கள். மிக பிரபல்யமான ஒன்று. யூடியூப் இணையதளங்களிலே மிகவுமே வைரலாக பேசப்படுகின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகும். அதிலே தான் நாங்களும் சென்று பார்த்தோம். இங்கே வேலை செய்கின்றவர்கள் மிகவும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க ஃபிஷ் பர்கர் இங்கே தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதை வாங்குவதற்கென்றே பெரிய ஒரு கூட்டம் இந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி வருவதையும் பார்த்தோம் நாங்கள். அந்த வகையில் இதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கைவண்ணத்திலே இந்த சுவையான இந்த பர்கர்களை அவசரமாக செய்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கின்ற அந்த காட்சிகள் அங்கே மிகவும் கண்களை மெருகூட்டியது. வகை வகையான சோஸ்கள் செய்யப்படுகிறது. அவர்களுக்கென்றே விசேடமான ஒரு பன் செய்யப்பட்டு அந்த பன்னினிலே இந்த ஃபிஷ் பேக்கர் வைக்கப்பட்டு விசேடமாக செய்யப்படுகின்ற சலடுகள் மூலமாக அதை அலங்கரித்து அதை கொடுப்பார்கள். அதனைத்தான் நான் இப்பொழுது ருசி பார்க்க இருக்கின்றேன். நானும் ஒரு பர்கரை ஆர்டர் பண்ணியிருக்கின்றேன். அந்த பர்கர் எப்படி இருக்கிறது என்று சாப்பிட்டு பார்த்து தான் விளங்கும். இதோ பாருங்கள், மிகவும் அடுக்கடுக்காக வைக்கப்படுகின்ற சலடுகள், அதன் ஃபில்லின்கள், அப்பப்பப்பப்பா பார்க்கவே வாயுறுகிறது. இசோரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம் இந்த இருக்குது. ஒரு ஃபிஷ் பர்கர்னு சொல்கிற இந்த கடை, இது மிகவுமே பிரபல்யமான ஒரு கடை. ஃபிஷ் பர்கரில் ஒரு சின்ன கடை, ஆனால் ஃபேமஸான ஃபிஷ் பர்கர் தயாரிக்கிற முறையை தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். இந்த சின்ன இடத்துல இருந்து தான் இவ்வளோ பெரிய ஃபிஷ் பர்கர்கள் தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுது. நீங்களும் இசோரியா வந்தீங்கன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ண இந்த பர்கரை தான் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இது பல வகையான சலடுகளை கொண்டும் ஃபிஷ் பர்கர் மற்றும் சார்டின் வகையான ஃபிஷ்கள் இப்படியான பல ரகங்களை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த இருக்குது, எங்களோட ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ டேபிளுக்கு வைக்கப்பட்ட இந்த ஃபுட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் ஃபிஷ் பவுல் இருக்குது, ஃபிஷ் பர்கர் இருக்குது, ஃபிஷ் பேட்டிட்டி இருக்குது. இப்படி பல வகையான டிஷ்ஷுகளை நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் வந்தால் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பன்னிட எப்படி பெரிய பன் அதுக்கு வச்சுருக்குது இந்த பர்கர். அதுதான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதில் சுவையோ ஒரு தனி சுவை தான். நாங்கள் வாங்கி பார்த்த எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலையாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு ஃபிஷ் பர்கர் இந்த இடம்தான். இசோரியா மதீனாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஷ் பர்கர் மட்டுமில்லை, இன்னும் பல கடைகள் இருக்குது. உங்களுக்கு விரும்பின கடையில் சாப்பிடலாம். சுவையான சாப்பாடுகள் இங்கே மலிவாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. நீங்களும் இந்த இசோரியாவுக்குள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கட்டாயமாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்களை நான் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹிஷாம்.